அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் பார்வையில் உடை என்ற இந்த தொடர் ஜும்மா உரையில் சென்ற வாரம் பெண்கள் அலங்கரித்து கொள்வது குறித்த செய்திகளை நம்ம பார்த்தோம். பெண்கள் அலங்காரம் செய்வதற்கு அனுமதி இருந்தாலும் அவர்கள் அந்த அலங்காரத்தை யாருக்கெல்லாம் வெளிப்படுத்தலாம், யாருக்கு முன்னாடி அலங்காரம் செய்து கொள்ளக்கூடாது என்ற விவரங்களை சென்ற வாரம் பார்த்துருக்குறோம். இந்த இடத்துல இந்த அலங்காரம் சம்பந்தமாக வந்ததுனால கூடுதலான சில தகவல்களை நம்ம அறிந்து கொள்வோம். இந்த அலங்காரம் செய்வதே ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அது மார்க்கத்தில் உள்ளது தான். அலங்காரம் பண்ணிக்கொள்வது ஒரு தப்பான விஷயம், இவன் பெருமை அடிக்கிறான், ஒரு பகட்டாக இருக்கிறான் என்றெல்லாம் சொல்வதற்கு இஸ்லாத்தில் இடம் கிடையாது. இந்த அலங்காரம்னு வந்ததுனால உணவு, உடை, நமக்கு வசிக்கிற இருப்பிடம் எல்லாத்துலேயுமே ஒரு அலங்காரமான விஷயங்களை தேர்ந்தெடுப்பதற்கு மார்க்கம் நமக்கு அனுமதித்திருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னல்லாஹ யுஹிப்பு ஐயரா அஸர நிஅமத்திஹி அலா அப்திஹி. அல்லாஹ் தன் அடியானிடத்தில் அவன் செய்திருக்கிற அருள்கொடைகள் தென்படுவதை விரும்புகிறான். அல்லாஹ் எனக்கு ஒரு அருள் செஞ்சுருக்கிறான்னு கேட்டால் அந்த அருள் வெளியே தெரியணுமா. அல்லாஹ் நம்ம பணத்தை வச்சுக்கிட்டு மறைச்சிக்கிட்டு பிச்சைக்கார வேஷம் போடக்கூடாது, கிழிஞ்ச சட்டையை போட்டுட்டு போகக்கூடாது. நமக்கு அல்லாஹ் நிறைய தந்திருக்கிறான் என்று சொன்னால் அதனுடைய அறிகுறிகள் நம்மக்கிட்ட தென்படணுமா. அது விரும்பத்தக்க ஒரு காரியம்னு இந்த மார்க்கம் சொல்லுவார். அல்லாஹ் நிறைய தந்தால் நீங்கள் தாராளமாக அதை என்ன செய்யுங்க, காட்டிக்கிறங்க. இந்த ஹதீஸ் திருமதியில் இன்னும் பல நூல்களில் இருக்கிறது. இன்னல்லாஹ யுஹிப்பு ஐயரா அஸர நிஅமத்திஹி அலா அப்திஹி. தன்னுடைய அடியான் மீது தன்னுடைய அருள் தென்படுவதை, அவன் செஞ்சிருக்கிற அருட்கொடை நம்ம பார்த்தோன்னே தெரியணும். இவர் பார்த்தோன்னே ஒரு நல்ல வசதியாக இருக்கார், இவருக்கெல்லாம் நிறைய கொடுத்துருக்குறான் அப்படின்ட்டு தெரிகிற அளவுக்கு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அதை அல்லாஹ் விரும்புகிறான் என்று சொல்கிறார்கள். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொல்கிறாங்க, யாருடைய உள்ளத்தில் கடுகு அளவுக்கு பெருமை இருக்கிறதோ அவன் சொர்க்கம் செல்ல மாட்டான்னு சொல்கிறாங்க. கடுகு அளவுக்கு பெருமைங்கிற அறவே கூடாது, சின்ன அளவில் இருந்தால் கூட அது சொர்க்கத்துக்கு போகிறத பாதிக்கும் என்று சொல்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, ஒரு மனிதன் அவனுடைய ஆடை அழகாக இருக்கணும்னு விரும்புகிறான், அவன் அணிந்திருக்கிற செருப்பு அழகாக இருக்கணும்னு விரும்புகிறான், இதெல்லாம் பெருமையான்னு கேட்குறாரு. ஒரு மனிதன் நல்ல சட்டையை போடணுங்கிறான், அது ஒரு பெருமையாக வந்துடுமோ, அல்லது நல்ல செருப்பு போடணும் அது பெருமையாக வந்துடுமோன்னு அந்த சஹாபிகளுக்கு சந்தேகம். அவங்க கேட்குறாங்க, இதெல்லாம் பெருமையில் வருமானு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இது பெருமையில் வராது. இன்னல்லாஹ ஜமீலுன், அல்லாஹ்வே அழகானவன், யுஹிப்புல் ஜமால். நீங்கள்லாம் அழகாக இருப்பதை விரும்புகிறான், நீங்களாம் அழகாக இருக்கிறது அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். நம்ம அழகாக இருப்பதற்காக வேண்டி எவ்வளோ உயர்தரமான ஆடைகள் அணிந்தாலும் சரி, வாட்சி கட்டினாலும் சரி, உயர்தரமான பொருள்களை பயன்படுத்தினாலும் சரி, அதெல்லாம் பெருமையில் வராது. அப்போ என்ன தான் பெருமை அப்படின்னு கேட்கும் பொழுது, பத்தருல் ஹக்கு வஹம்துன் நாஸ். பெருமை என்று சொன்னால் சத்தியத்தை ஏற்க மறுக்கிறது, மற்றவங்களை மட்டமாக கருதுறது. இந்த ரெண்டு அம்சம். அந்த சட்டையை போட்டவுடனே நான் தான் மேலானது இவனெலாம் மட்டும்ன்றக்கூடாது. அல்லாஹ் எனக்கு தந்திருக்கான் என்று சந்தோஷத்துக்கு போட்டுக்கலாமே தவிர நம்ம வச்சுருக்கிற பாட்சியை இந்த மாதிரி எவன் டைம் இல்லை, நான் தான் பெரிய ஆள், இவன்லாம் மட்டமானவன்ட்ட முடிஞ்சு வச்சுக்கதை. ரொம்ப பேலன்ஸான விஷயம். அந்த பெருமைக்கும் அந்த அழகை வெளிப்படுத்துவதற்கு மத்தியில் சின்ன நூலளவு வித்தியாசம்தான் இருக்குது. எண்ணத்தில் இப்படி சின்ன மாற்றம் வந்துருச்சுன்னா பெருமைக்குள்ளதாக மாறிடும். பெருமைக்கு ரசூலுல்லாஹ் என்ன அளவு சொல்கிறாங்கன்னு கேட்டால் சத்தியத்தை மறுக்கிறது. எப்படின்னு கேட்டால், உங்களை விட ஒரு தரத்தில் கம்மியான சட்டை போட்டவன் உங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறான், நீ எனக்கு சொல்றியான்றது. அப்போ இது பெருமை. அப்போ நீங்கள் ஒரு உயர்ந்த ஒரு அந்தஸ்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு யாரும் தவறை சுட்டி காட்டக்கூடாதா, சத்தியத்தை பேசக்கூடாது. அப்போ சத்தியத்தை மறுத்துவிட்டால் பெருமை வந்துடும். நீங்கள் நல்ல உயர்தரமான டாம்பிகமான ஆடை அணிந்தவராக இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட ஒரு தவறை ஒருத்தர் சுட்டி காட்டுறாரு, அப்படி அங்கே மாற்றிக்கிறேங்க, அப்போ இதில் பிரச்சனை இல்லை. நீங்கள் அந்த ஆடை அணிந்ததுனால உங்களை பெருமையாக கருதலை, நம்ம நல்லா இருக்கணுங்கிறது அந்த ஆடை அணிஞ்சிருக்கீங்களே தவிர இதை வச்சு அடுத்தவனை மற்றம் தாழ்த்தணும் உங்கள்கிட்ட வரல.
சத்தியத்தை மறுக்கிறதும் வரல. இப்படி இருக்குமே என்றால் அது பெருமை கிடையாது என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அதனால் அலங்கரித்தல் என்று சொன்னாலும் கொஞ்சம் பெருமை எத்தனை இருக்கேன், மற்றவங்களோட நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தோம் என்று சொன்னால் அது பெருமை வருவதற்குரிய ஒரு வாசல் தான் அது. ஆனாலும் நம்ம பெருமை வராமல் நடந்து கொள்ள முடியும். நம்ம மனசில் கரெக்டாக இருந்தோம் என்று சொன்னால் அது பெருமையாக இருக்காத அளவுக்கு நம்ம நடந்து கொள்ளலாம். பெருமைங்கிறது எப்போன்னு கேட்டால் அடுத்தவன் மட்டும்ன்ற கூடாது. வந்து உட்கார போகிறீங்க, என் இடத்துல நீ உட்காரலாமா, நான் எப்படிப்பட்ட ஆள், என் பக்கத்தில் நீ உட்கார்ற, பெருமையாக போயிடுச்சு. நீங்கள் என்ன வேணாலும் போட்டு போங்க, அவன் ஆடை அணிஞ்சு அவன் வந்து உங்கள் பக்கத்தில் உட்காரான், அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்படி நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் நீங்கள் அணிந்த உயர்தரமான ஆடையை கொண்டு பெருமை அடிக்கலன்னு அர்த்தம். நீங்கள் உயர்ந்த ஒரு அந்தஸ்தில் இருக்க நினைத்து கொண்டு அடுத்தவர்கள் உங்கள் அருகில் வரக்கூடாது, உங்களோட பேசக்கூடாது, உங்களுக்கு 10 அடி தள்ளி நிற்கணும், இந்த மாதிரியான ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னு சொன்னால் அப்போ அந்த ஆடையை கொண்டு நீங்கள் பெருமை அடிக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ ஆடையே வந்து பெருமைக்கும் அணியலாம், பெருமை இல்லாமல் அணியலாம். அப்போ அலங்காரமான விஷயங்களை அணிந்து கொள்வதற்கு அந்த பெருமை வராமல் இருக்கான்னு நம்ம என்ன செய்யணும், பார்த்து கொள்ளணும். இந்த பெருமைங்கிறது சம்மந்தம் இல்லாட்டா கூட நம்ம வீட்டிலேருந்தே வரலாம். வீடுகள் அலங்காரமாக இருக்கலாமா? வீடு கட்டுற அந்த காலத்தில் குடிசையில் தான் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வந்து இந்த மாதிரி பில்டிங்கெல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. சின்ன அளவில் நினைஞ்சாங்க அந்த காரை வீடுகள் கட்டியிருந்தாங்களே தவிர அதிகமான மக்கள் வந்து குடிசை வீட்டில் தான் இருந்தாங்க. அந்த இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னு கேட்டால் விதவிதமான பில்டிங்களை கட்டுறோம், அதுக்கு வண்ண வண்ண பெயிண்ட்டுகளுக்கே பல லட்சங்கள் செலவழிக்கிறோம். அது மாதிரி உள்ளுக்குள்ளே விளக்கு லைட்லாம் போட்டு என்ன செய்கிறோம், ஜெகஜோதியாக இருக்கிறோம். நம்ம அல்லாஹ் தொழுவு வர்ற இடத்துல எவ்வளோ பளிச்சுன்னு வெளிச்சம் போட்டிருக்கிறோம். அந்த காலத்தில் லைட்டை இல்லாமல் ராத்திரியில் கூட இருட்டில் தொழுதாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இரவில் கூட அதுக்கு பற்றி வைக்கிறதுக்கு ஒரு விளக்கு இல்லாமல், அதுக்குரிய இந்த திரி ஊத்துற எண்ணெய்க்கு இல்லாமல் என்ன செய்வாங்க, இருட்டில் வந்து இஷா தொழுகை சுபு தொழுகைலாம் இருட்டில் தான் நடக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில். ஆனால் இன்றைக்கி என்ன செய்கிறோம், பள்ளிவாசல் வரைக்கும் பளிச்சுண்டு பிரகாசமாக வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இதெல்லாம் கூடுமா? இப்போ ரசூலுல்லாஹ் காலத்தில் அப்படிலாம் இருக்கலையே, நம்ம இப்படி செய்கிறோமே. அப்படி இந்த வீடுகள் ஒரு டாம்பிகமாக ஒருத்தர் வச்சுருக்கிறாரு, வண்ணமாக சைனாவிலேருந்து ஜாமான்களை இறக்கி என்ன செய்கிறாரு, அலங்காரம் பண்ணுறாரு. இதையெல்லாம் பார்க்கும்போது செய்கிறவரை என்ன நினைக்கிறாருன்னு கேட்டால் இது தப்பு தான், இருந்தாலும் நம்ம செய்கிறோன்னு செய்கிறார். அவர் மனசில் ஒரு உறுத்தல் இருக்கிறது, என்னது, செய்கிறவங்க கூட இது மார்க்கு அனுமதிக்காத விஷயம் நம்ம செய்கிறோம், ஒரு இவ்வளோ ஆடம்பரம் தேவையில்லை, ஆனாலும் நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் செய்கிறாங்க. அப்படி கிடையாது. நீங்கள் எந்த மாதிரி வேண்டாலும் என்ன செய்யலாம், வீடுகள் விஷயத்தில் நம்ம வந்து அலங்கரித்து கொள்ளலாம் மற்ற வீடுகளை. ஆனால் என்ன வந்துடக்கூடாது, பெருமை வந்துடக்கூடாது. என் வீடு இந்த வீடு பெரிய வீடாக இருக்கிறதுனால உனக்கு மரியாதை கிடையாது, உனக்கு அந்தஸ்து கிடையாது, நீ என்னை விட மட்டும், அந்த நிலை வராமல் நம்முடைய வீடுகளை அலங்காரமான முறையில் அமைத்து கொள்ளலாமான்னா அமைத்து கொள்ளலாம் என்பதற்கு ஹதீஸுகளில் ஆதாரம் இருக்கிறது. என்ன ஆதாரம் இருக்குதுன்னு கேட்டால் புகாரியில் 3535வது ஹதீஸில் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. என்ன உதாரணம் என்றால், பல நபிமார்கள் அதில் அனுப்பியிருக்கிறான், கடைசியாக என்னை அனுப்பியிருக்கிறான். ரசூல் அந்த உதாரணம் எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால், எனக்கு முன்னாடி பல நபிமார்கள் அனுப்பிட்டான், இறுதியாக என்னை அனுப்பியிருக்கிறான். எனக்கும் மற்ற நபிமார்களுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத ஒரு ஊமை மூலமாக புரிய வைக்கிறாங்க. எப்படி புரிய வைக்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு மனிதன் வந்து ஒரு வீடை கட்டுக்கிறான். அந்த வீடை கட்டுறான்னா எப்படி கட்டுறான்னா ஃபஹசனஹு, அதை வந்து ரொம்ப அழகான முறையில் கட்டுறான், வீட்டையும் கட்டுறான், நல்லா அழகுபடுத்துகிறான். அஜ்மலகு, மேலும் கவர்ச்சிகரமாக்குறான். ஒரு வீட்டை கட்டி அது அழகான முறையில் கட்டி அதுக்கு பெயிண்ட் அடித்து அது எப்படி பயங்கரமான டெக்கரேஷன்லாம் பண்ணுகிறான். இப்படி பண்ணிவிட்டு ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு செங்கல் இடத்துல மட்டும் காலியாக விட்டுட்டான். பார்த்தா என்னவா இருக்குது, என்ன தான் அழகாக இருந்தால் ஓட்டையாக இருக்குது அந்த இடத்துல, அதை ஃபுல் பண்ண நினைப்பாங்க. அந்த மாதிரி தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்னா தீன்கிற மார்க்கத்தை அமைச்சு ஏராளமான நபிமார்கள் அனுப்பிட்டான். கடைசியாக என்னை அனுப்புகிறான், நான் தான் அந்த செங்கல், என்னை வச்சோன்னா ஃபுல்லாயிரும். என்னை அனுப்புவதன் மூலமாக இந்த மார்க்கம்ங்கிற ஒரு அமைப்பு எல்லாம் என்ன செய்கிறான், முழுமைப்படுத்தி காட்டுகிறான்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு மனிதன் வீடு கட்டுவதை உதாரணமாக காட்டுறாங்க. ஒருத்தன் வீடு கட்டுறான், அழகாக கட்டுறான், மேலும் அதை மெருகூற்றக்கூடிய வகையில் கவர்ச்சிகரமாக ஆக்குகிறான். ஆக்கிட்டு ஆனால் ஒரே ஒரு இடத்துல ஒரு செங்கல் இடம் மட்டும் காலியாக விட்டு வச்சுருக்கிறான். அந்த இடத்த பார்த்தா என்ன செய்யும், எல்லாம் நல்லா இருக்குது, இந்த செங்கல் மட்டும் ஒரு ஓட்டையாக இருக்குதே அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்கல்ல. அந்த மாதிரி தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், எல்லா நபிமார்களையும் அனுப்பி அழகு படுத்திக்கிட்டே இருக்கிறான். ஒவ்வொரு நபியும் அனுப்ப அது ஒரு அழகு. கடைசியாக இந்த செங்கலும் காலியாக விட்டுட்டான், அல்லாஹ் என்னையை கொண்டே வச்சு ஃபுல் பண்ணிட்டான், நான் தான் கடைசி நபி அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதில் என்ன அவங்க பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டால், ஒரு வீட்டை கட்டுகிறான், அதை அழகாக்குகிறான், மேலும் அதை மெருகேற்றுகிறான் என்று சொல்கிறாங்க. அப்போ ஒரு வீடு கட்டுறவனை உதாரணம் காட்டுறாங்க. எதுக்கு உதாரணம் காட்டுறாங்க, ஒரு நல்ல செயலுக்கு. இந்த உதாரணம் எதற்கான உதாரணம், நபிமார்களை அனுப்புவதற்கு உள்ள உதாரணம்.
நபிமார்களை அனுப்புவதற்கு உதாரணம் காட்டும்போது மார்க்கத்தில் தப்பான ஒரு விஷயமா வந்து அதே உதாரணம் காட்டுவாங்க. ஒருத்தனுக்கு உதாரணம் காட்டுவதாக இருந்தால் அது அனுமதிக்கப்பட்டதாகவோ சிறந்ததாகவோ இருந்தால் தான் அது உதாரணம் காட்ட முடியும். அவன் எப்படி தண்ணி அடிப்பான் தெரியுமா உதாரணம் காட்டுவீங்களா? கெட்டதை உதாரணம் காட்ட மாட்டோம். ஒரு நல்லதை உதாரணம் காட்டணும்னு சொன்னால் அது செய்யத்தக்க ஒரு காரியம்னு அர்த்தம். அப்போ ஒரு மனிதன் வீட்டை கட்டுகிறான், அழகாக்குகிறான், மேலும் கவர்ச்சி ஆக்குகிறான். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் நல்லா இந்த மார்க்கத்தை தந்திருக்கிறான்னு சொல்லி இந்த மார்க்கத்தை எதுக்கு ஒப்பிடுறாங்கன்னு கேட்டால், அழகான முறையில் ஒரு பில்டிங் கட்டுறான்ல அதை ஒப்பிடுறாங்க, அதை கவர்ச்சி ஆக்குறான்ல அதுக்கு ஒப்பிடுறாங்க. அப்போ இந்த மனிதர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு உதாரணம் அழகான பில்டிங்கே காட்டுறாங்க. அப்போ அதில் என்ன விளங்குது? இந்த பில்டிங்கை அழகாக கட்டிக்கிடலாம், அதை அழகுற கட்டலாம், மேலும் அழகாக்கி கொள்ளலாம் என்பது வந்து இந்த ஒரு ஹதீஸில் இருந்து நம்ம விளங்கிக்கிறோம். அதே மாதிரி வந்து குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 25வது சூறாவில் 10வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு வந்து வறுமையில் இருந்தாங்க. அவங்க காஃபிர்கள்லாம் கொஞ்சம் செழிப்போடு இருந்தாங்க. வறுமையில் இருக்கும் பொழுது, நீ இறை தூதருங்கிற, உனக்கு வந்து பெரிய மாளிகை இல்லை, உன்ட்ட நீ இறை தூதருங்கிற பெரிய தோட்டந்தொருலாம் உனக்கு கிடையாது, இப்படி நிலையில் நீ இருக்கிறியே என்று சொல்லி ஒரு கேலியாக எதிரிகள் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க? இறை தூதர்னா பெரிய பணக்காரர்னு நினைக்கிறாங்க. இறை தூதர்னா கோடீஸ்வரராக இருக்கணும், இறை தூதர்னா பெரிய அரண்மனையில் வசிக்கணும், இறை தூதர் என்று சொன்னால் மற்றவங்கள்ட்ட இல்லாத வசதி வாய்ப்புகள் அவருக்கு ஜாஸ்தியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க நினச்சிக்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கடுமையான ஏழ்மை நிலையில், அணிகிற ஆடை போதுமான ஆடை இல்லை, சாப்பிட்ற உணவு போதுமானது இல்லை, தங்குற வீடு போதுமான வீடாக இல்லை, அப்படி ஒரு நிலையில் வாழ்கிறதை பார்த்துவிட்டு குறை சொல்கிறாங்க. அதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், தபாரக்கல்லது இன்ஷா, அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் என்ன செய்வான்னா, ஜஅலக ஹைரம் மின் தாலிக, இதை விட மேலானதை தருவான். ஜன்னாத்தின் தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார், நதிகள் ஓடக்கூடிய தோட்டங்களை, அதன் அடியில் நதி ஓடுமே, ஆறுகள் ஓடுமே, அந்த மாதிரி ஒரு தோட்டத்தை ஏற்படுத்துவான். எஜஅலக குசூரா, உனக்கு ஒரு மாளிகை கூட எல்லாம் நினச்சா ஏற்படுத்துவான். குசூர்னா மாளிகை, சாதாரண வீடு இல்லாமல் மாளிகைன்னா பங்களாங்கிறோம்ல, அந்த மாதிரி உனக்கு பங்களாக்களை கூட எல்லாம் ஏற்படுத்துவான்ல, நாடினால் அதை கூட உனக்கு தருவேன் அப்படின்னு நல்லா சொல்கிறான். இந்த பங்களாங்கிறது கெட்டதாக இருந்தால் அப்படி சொல்லுவானல்ல, கொடுக்கலைங்கிற விஷயம் வேறு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வரைக்கும் குடிசையில் தான் இருந்தாங்க. ஆனால் என்ன செய்கிறான்னு கேட்டால், அல்லாஹ் நாடுனா இது பெரிய விஷயமா இதை போய் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் நாடுனா நாடும்போது உனக்கு மாளிகையை கூட தருவான். ஒரு மாளிகையில் குசூரன், நிறைய மாளிகைகளை, பங்களாக்களை கூட அல்லாஹ் உனக்கு தருவான். கசர்னா மாளிகை, குசூர் என்றால் மாளிகைகள், பன்மையாக சொல்கிறான். ஜஅலக குசூரா, உனக்கு ஏராளமான மாளிகைகளை கூட நான் தருவேங்கிறான். அப்போ மாளிகைகளில் ஒரு மனிதன் வசிப்பது ஒரு தப்பானதாக இருந்தால் அதை போய் தருவேன் அல்லாஹ் சொல்லுவானா? அது பெருமையா? அது ஒரு பாக்கியமாக சொல்லுவானா? உனக்கு தருவேன் அல்லாஹ் ஒரு வாக்குறுதி கொடுப்பதாக இருந்தால் அது சிறந்ததை தானே சொல்லுவான். இவங்க வீடு இல்லை, வாசல் இல்லைன்னு உன்னை பற்றி சொல்கிறாங்க, நான் நினைச்சேன் என்று சொன்னால் உனக்கு பங்களாக்களை தருவேன் அப்படின்னு சொல்லுவானே. ஆனால் இந்த பங்களாக்கள் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதில்லைன்னு விளங்குதா இல்லையா? எல்லாம் காசு தந்தானே கட்டிட்டு போங்க, எல்லாம் உங்களுக்கு வசதி வாய்ப்பை தந்தானே என்று சொன்னால் பெரிய பெரிய பங்களா கட்டிகிட்டு இருக்கிறது தப்பு கிடையாது அப்படிங்கிறது 25 வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 7வது அத்தியாயத்தில் 74வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், அதாவது ஆது சமுதாயத்துக்கு பிறகு இந்த சமுதாயத்தை இந்த காபிர்கள் வர்றாங்க, அடுத்த தலைமுறையாக வர்றாங்க. அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டால், ஆது சமுதாயத்துக்கு பிறகு உங்களை இந்த பூமியில் வழித்தோன்றலால் ஆக்கியிருக்கிறான், உங்களை இந்த பூமியில் உங்களை வசிக்க செஞ்சு. ஆதுக்கு அப்புறம் யார் வர்றாங்கன்னா சமூது வர்றாங்க. ஆதுன்னு ஒரு கூட்டத்தார், அந்த ஆது கூட்டத்திற்கு பிறகு சமூது கூட்டத்தார் வர்றாங்க. சமூது கூட்டத்தாரை நோக்கி அந்த நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன ஒரு செய்தி இது. என்ன சொல்கிறாங்கன்னா, சமூகத்திட்ட சொல்கிறாங்க, இந்தப்பா நீங்கள் உங்களுக்கு முந்தி ஆது இருந்தாங்க, அவங்களுக்கு பெரிய வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்தான், அடுத்த தலைமுறை நீங்கள் வந்திருக்கிறீங்க அப்படிங்கிறத பேசும்பொழுது என்னவெல்லாம் சொல்லி காட்டுறாங்கன்னு கேட்டால், ஒதுக்குரு சமூக சமுதாயத்தவர்களே நீங்கள் நினைத்து பாருங்கள், இஜ்ஜாலக்கும் ஹுலஃபா, உங்களை வழித்தோன்றல்களாக எல்லாம் ஆக்கியிருக்கிறான், மிம்பாதி ஆதின், ஆது கூட்டத்துக்கு பிறகு உங்களை எல்லாம் இந்த பூமியில் அடுத்த தலைமுறையாக உங்களை ஆக்கியிருக்கிறான். இப்போ பவ்வாக்கும் பில்லர்லி, இந்த பூமியில் உங்களை வசிக்க செஞ்சிருக்கிறான். தத்தஹிதூனமின் சுஹூலிஹா குசூரன், அதனுடைய சாதாரண நிலப்பரப்புகளில் பெரிய பெரிய கோட்டைகளை கட்டிக்கொள்கிறீர்கள். குசூர்னா மாளிகைகள், பங்களாக்களை கட்டிக்கொள்கிறீர்கள். தன்னஹிதூனல் ஜிமால புயூத்தன், மலைகளை குடைந்து அதை வீடாக ஆக்கிடுறீங்க. சமுதாயத்தவர்கள் மலை உள்ள பகுதியை குடைஞ்சி வீடாக்கிடுவாங்க, மழை இல்லாத பகுதியில் பெரிய பங்களா கட்டிக்கிடுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு அல்லாஹ் செஞ்சு தந்திருக்கிறான். ஃபதுக்குரும் ஆலா அல்லாஹி, அல்லாஹ்வுடைய இந்த அருளை நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள், நன்றி செலுத்துங்கள்னு அவர் சொல்கிறார். அப்போ இவங்க மாளிகைகளில் வசிப்பதை ஒரு பாக்கியமாக சொல்லி காட்டுறாரு.
ஏன் ஆது சமுதாயத்துக்கு பிறகு உங்களை பார்க்குறானே, உங்களை தொழிலை விட்டுட்டான், உங்களுக்கு எவ்வளோ பெரிய மாளிகைகளை தந்திருக்கிறான், மலையை குடைஞ்சி வீடுகளை கட்டிக்கிறீங்க, எவ்வளோ பெரிய அருள்களை எல்லாம் உங்களுக்கு வழங்கியிருக்கிறான், நினச்சி பார்க்க மாட்டீங்களான்னு சொல்லி சாலிஹ் நபி அவர்கள் சமூக கூட்டத்தார்கிட்ட சொல்கிறாங்க. இந்த பங்களாவில் கட்டுறதெல்லாம் ஒரு பாக்கியமாக இல்லைட்டா சொல்லி காட்டுவாங்களா? அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை எண்ணி பாருங்கள்ங்கிறார். ஃபதுக்குரு ஆலா அல்லாஹி, அல்லாஹ்வுடைய நேமத்துகளை அருட்கொடைகளை நீங்கள் நினைத்து பாருங்கள், எவ்வளோ அருள் செஞ்சுருக்கிறாங்கிறாங்க. எது அருளுங்கிறாங்க? பெரிய பெரிய பங்களாக்கள் கட்டி வாழ்வது அருள். நீங்கள் மலைகளையே குடைந்து வீடுகளை அமைத்து கொள்கிறீங்களே, அது பெரிய அருள். அதெல்லாம் அல்லாஹ் செஞ்ச கிருபைங்கிறான். ஒரு கெட்ட விஷயத்துக்கு சொல்ல மாட்டாங்க, ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் சொல்ல முடியும். அப்போ அந்த சாலிஹ் நபி அவர்கள் சமூக கூட்டத்தார்கிட்ட இதை சொன்னதில் இருந்து நம்ம என்ன வழங்குகிறோம் என்று கேட்டால், பெரிய பெரிய பங்களாக்களை அல்லாஹ் ஒரு சமுதாயத்துக்கு கொடுத்தான்னு சொன்னால் அது அல்லாஹ் கொடுத்த அருள் தான். அது அருள்னா என்ன? அனுமதிக்கப்பட்டது. அது ஒரு குறை சொல்லக்கூடியது கிடையாது. அது இறையச்சத்திற்கு நெருக்கு தூரமானதும் கிடையாது. பங்களாவில் அவனுக்கு இறையச்சம் இருக்காது, குடிசையில் இருந்தால் தான் இறையச்சம் இருக்கும் அப்படின்னு ஏதாவது அளவுகள் இருக்கா? அப்படி கிடையாது. அப்படிங்கிறது இந்த 7:24 வசனத்துலேயும் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இப்போ அனஸ் அவர்கள் ரசூலுல்லாவுடைய காலத்தில் அவங்களுக்கு ஊழியராக இருந்தாங்க. 10 வயசுலேருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிற வரைக்கும் அவர் தான் ரசூலுல்லாவுடைய அந்தரங்க ஊழியர் மாதிரி இருந்தாங்க. அந்த அனஸ் அவர்கள் ஒரு நாளைக்கு அவங்க வீட்டுக்கு அவங்க அம்மா அழைக்கிறாங்க. அங்கே போகிறாங்க. போனோன்னு அவங்க அம்மா என்ன செய்வாங்கன்னா, அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட நீங்கள் அனஸுக்காக துவா செய்யுங்க, என் பிள்ளைக்காக நீங்கள் துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரசூல்லா என்ன செய்வாங்கன்னா, அவர் வீட்டில் இருந்துக்கிட்டு அல்லாஹ்வுக்கு புள்ள குட்டியில் அதிகமாக கொடு, செல்வத்தை நிறைய கொடு அப்படின்னு அனஸுக்கு துவா செய்வாங்க. ரசூல்லா காலத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவர் தாறுமாற காசு இவர்கிட்ட யார்கிட்ட? அனஸ்கிட்ட. அனஸ் அவர்கள் பெரிய காசு எந்த அளவுக்குன்னா, ஊருக்கு வெளியே 2 பர்சகன்னா 6 மைல் தொலைவில் ஒரு இடத்த வாங்கி அதில் பெரிய பங்களா கட்டி வசிக்கிட்டு இருக்கிறார். அந்த வசதி எவ்வளோக்கு இருந்துச்சுன்னு சொன்னால், ஊரில் இடம் வாங்க முடியாத அளவுக்கு பெரிய காசு என்ன செய்கிறாரு, ஊருக்கு வெளியே பெரிய வீடு கட்டுறாங்க, வெளியே தானே போகணும். இந்த மண்ணடிக்குள்ளே வீடு வாங்கி கட்ட முடியும், உங்களுக்கு இடம் கிடைக்காது. பெரிய வீடாக கட்ட நினச்சிங்கன்னா ஒரு 5 கிரவுண்டில் வாங்குறாருந்தா வெளியே தானே போய் ஆகணும். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அனசே ஊருக்கு வெளியே 2 பர்சகண்ட் வருது, 2 பர்சகண்ட்னா 6 மைல் தொலைவில் ஒரு இடத்துல வாங்கி அங்கே ஒரு மாளிகை கட்டி என்ன செய்கிறாரு, அங்கே வசிக்கிறார். அங்கே ரசூலுல்லாவுடைய அந்த துவா பரக்கத்துங்கிறார். ரசூலுல்லாஹ் எனக்கு துவா செஞ்சாங்க. அது மாதிரி புள்ள குட்டிகளும் ஜாஸ்தியாக இருக்குது. நிறைய பிள்ளைகளை கொடுக்க சொன்னோன்னே பிள்ளைகளையும் நல்லா அதிகமாக கொடுத்தான், அவருக்கு செல்வத்தையும் ஜாஸ்தியாக கொடுத்தான். எப்படி சம்பாதிச்சார் என்னங்கிறது வரல, செல்வம் நிறைய இருந்துச்சு. அவர் என்ன செய்வார்னு கேட்டால், அந்த தூரத்துக்கு போயிட்டதுனால அவர் அரண்மனை அந்த மாளிகையில் இருப்பார். சில நேரங்களில் என்ன செய்வார்னு கேட்டால், ஜும்மா தொழுகைக்கு வருவார். சில நேரங்களில் வரமாட்டார், அங்கேயே லோகர தொழுதுகிறார் வராமல். இப்போ அந்த ஒரு வாய்ப்பு வசதி இல்லைன்னு சொன்னால் அப்படி கூட இருந்துருவார் போல இருக்குது. அப்படிங்கிற ஒரு செய்தி மத்தாலிபுல் ஆலியா இப்னு ஹஜருடைய நூலில் சனதோட ஆதாரத்தோடு ஒரு பதிவு பண்ணுறார். இது நமக்கு ஆதாரம் ஆகாது, ரசூலுல்லாஹ் காலத்திலே நடந்தது இல்லை, இது பின்னாடி நடந்தது தான். இருந்தாலும் ஒரு மாளிகை கட்டுற அளவுக்கு வசதி இருந்தால் ஒரு தகவலுக்கு இதை வச்சுக்கிடலாம். அதனால் இந்த மாளிகையில் இருப்பது என்ன கிடையாது, பெரிய ஒரு தப்பானது கிடையாது. அதெல்லாம் ஆடம்பரம் பகட்டு இதெல்லாம் கிடையாது. பகட்டுன்னு சொல்லவே கூடாது. ஹராமானதை செய்கிறான்னா பட்டாடை கூடாதுன்னு சொல்லியிருக்கா தனியாதிய. உங்களுக்கு எது தடுக்கப்பட்டிருக்கிறோ, தங்கத்தில் கதவு போடுறோம் அது செய்யாதீங்க, தங்கத்தட்டில் சாப்பிட்றோம் அது கூடாது, தங்கத்துடைய பாத்திரத்தில் சாப்பிட்றதுக்கு தடை இருக்குது. எது தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த பகட்டுகளை நீக்கிக் கொள்ள வேண்டுமே தவிர, டைனிங் டேபிள் போட்டுக்கொள்வது, அது கார்பெட் மாதிரி விரித்து கொள்வது இதெல்லாம் தப்பா? பள்ளிவாசலுக்கு போட்டாலும் தப்பு இல்லை, வீட்டுக்கு போட்டாலும் தப்பு இல்லை, அது தவறான விஷயம் கிடையாது. அதை விட சுலைமான் நபியுடைய வரலாறு நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். அவருக்கு கொடுத்த அளவுக்கு ஒரு செல்வாக்க யாருக்கும் நல்லா கொடுக்கல. அவர் அல்லாஹ்ட்ட துவா செய்வார், ரப்பி ஹப்லி முல்கன் லா எம்பகில் அஹதி மின் பாதி, எனக்கு பிறகு யாருக்கும் கொடுக்காத ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுன்னு கேட்பார். நீ கொடுத்துருக்குற, வேறு யாருக்கும் இனிமேல் கொடுத்துடாத, யாருக்கும் கொடுக்காத ஒரு விஷயத்தை எனக்கு கொடுன்னு அவர் கேட்குறாரு. அதன்படி எல்லாம் கொடுத்தான். என்ன கொடுத்தான்? அவருக்கு இந்த ஜின்கள் சைத்தான்கள்லாம் கட்டுப்படக்கூடிய அது ஒரு ஆன்மீகமான ஒரு பலத்தையும் தனியாக கொடுத்தான். அது போக செல்வாக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா தாறுமாறாக கொடுத்துருந்தான். குதிரை படைகளில் இருந்து, பங்களாக்களில் இருந்து, வீடுகளில் இருந்து பெரிய பெரிய வசதிகள் எல்லாம் என்னஞ்சான் அவருக்கு செஞ்சு கொடுத்துருந்தான். அப்போ அதில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், பக்கத்தில் ஒரு ராணி இருக்கிறாங்க. அவங்கள என்ன செய்கிறாருன்னா, இவர் இஸ்லாத்தின்பால் அழைக்கிறார். நீங்கள் இந்த அல்லாஹ்வை நம்பி வந்துருங்க, இணை கற்பிக்கக்கூடிய ஒரு கூட்டம். அவங்கள அழைக்கிறாரு. அழைச்சவொன்னு என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க யோசித்து சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் என்ன செய்கிறாருன்னா, இவருக்கு ஜின்களை வசப்படுத்தி கொடுத்ததுனால அந்த பெண்ணுடைய சிம்மாசனத்தை தூக்கிட்டு வர சொல்லிடுறாரு. அது கண்மூடி திறக்கிறதுக்குள்ளே அந்த சிம்மாசனம் இங்கே மாளிகைக்கு வந்துருச்சு. அப்புறம் அந்த பெண்ணை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. அவங்களும் வர்றாங்க. வரும்போது சுலைமான் நபியுடைய மாளிகையில் அந்த அம்மா நுழையிறாங்க. நுழையும் போது அதை பற்றி எல்லாம் வர்ணிக்கிறான்.
சுலைமான் நபியுடைய மாளிகையில் அந்த அம்மா நுழையும் பொழுது என்ன செய்கிறாங்கன்னா, தரையை பார்க்குறாங்க, தரையில் தண்ணி கிடக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் உண்மையில் தண்ணி இல்லை. அந்த தரையை வந்து அப்படி வேலைப்பாடு பண்ணி கல்லுலேயே அப்படி பளபளன்னு ஆக்கி அதை பார்த்தாலே தண்ணி நிற்கிற மாதிரி இருக்குது. தண்ணி தான் நிற்க நினைத்து கொண்டு அவங்க என்ன செய்கிறாங்க, தண்ணி பற்றுமேண்டு ஆடையை கொஞ்சம் மேலே தூக்குறாங்க, அந்த கிரண்டை காலுக்கு மேலே. அப்போ ஏன் அப்படி நினச்சாங்கன்னு சொன்னால், அது தண்ணி மாதிரி இருக்கிறான்னா உண்மையில் தண்ணி அல்லது, அது பளிங்குகளால் ஆனப்பட்ட அந்த தரைன்னு இருக்குது. அப்போ எப்படியான ஒரு லக்ஸரியான வாழ்க்கை அவர் வாழ்ந்துருக்கான்னு பாருங்கள். சுலைமான் நபி அவருடைய அரண்மனை வீடு இருக்கிறது, சாதா வீடு மாதிரி இல்லை. ஒருத்தவங்க உள்ளே வந்து பார்த்தாங்கன்னா தண்ணி தான் கொட்டி கிடக்கும்னு நினைக்கிற அளவுக்கு அந்த பளிங்கில் வேலைப்பாடு செஞ்சு, பளிங்கி கற்களில் வேலைப்பாடு செஞ்சு, அது பார்த்தா டிஸ்பிளே ஆகும்ல, பளிங்கி கல்லுன்னா என்ன செய்யும், மேலே உள்ளலாம் தெரியும், பிரதிபலித்து காட்டும்ல, காட்டும்போது கண்ணாடி மாதிரி நினச்சிக்கிடுவாங்க, தண்ணி மாதிரி நினச்சிக்கிடுவாங்க. தண்ணி மாதிரி நினைக்கிற அளவுக்கு அது அவர் கவர்ச்சிகரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா நுழையிற ஒரு விஷயத்தை 27வது சூறாவில் 44வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்போ சுலைமான் நபியுடைய அந்த பங்களாவை, அவர் நபி தான், அவர் ஹராமான விஷயத்தை நபி செய்ய மாட்டார்ல. மார்க்கத்தில் ஒரு தப்பானதாக அவங்க இருந்துச்சுன்னு சொன்னால் நபிமார்கள் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க, தூரத்தில் ஒதுங்கி நிற்பாங்க மற்றவங்கள விட. அவர் வந்து இறை தூதராக இருக்கிறாரு, அவருக்கு ஒரு அரண்மனை அளவுக்கு எல்லாம் வசதியை செஞ்சு கொடுக்குறான். அந்த அரண்மனையில் என்ன மாதிரியெல்லாம் வேலைப்பாடு செஞ்சுருக்காருன்னு கேட்டால், தரை வந்து பளிங்கு மாதிரி தண்ணீர் மாதிரி இருக்கிற அளவுக்கு இருந்தால் மற்றதெல்லாம் சொல்லலை, நம்ம கற்பனை பண்ணிக்க வேண்டியதான். தரையிலே இவ்வளோ வேலை பண்ணியிருந்தாருன்னு சொன்னால், கையில் தரையில் மிதிக்கிறதுக்கு மட்டும் வேலை பண்ணார்னா மேலே உள்ளலாம் எப்படி பண்ணியிருப்பார், பார்க்க எப்படி கவர்ச்சிகரமாக இருக்கும். அதே மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறது. அதே மாதிரி ஜின்கள் மூலமாக யாமல் உணலகும் மகாரிபவ தமாசீலவ ஜிஃபானின் கல்ஜவாப் குதுர் ராசியார், அவருக்காக அந்த ஜின்கள் வந்து பிரம்மாண்டமான தேக்ஸாக்கள் சட்டிகளையும் கொப்பரைகளையும், நகர்த்த முடியாத பெரும் கொப்பரைகள் என்னென்னமோ செஞ்சு கொடுத்துருக்குறாங்க அந்த வீட்டுக்குள்ளே வைத்துக் கொள்வதற்காக வேண்டி. எல்லாம் ஆடம்பர பொருள். இந்த ஆடம்பரமான பொருள்களை எல்லாம் குவிந்து கிடக்கிற அளவுக்கு சுலைமான் நபிக்கு அல்லாஹ் கொடுத்ததாக சொல்லி காட்டுறான். இது எதை காட்டுது, நம்ம வீடு வாசல்களை எந்த மாதிரி நீங்கள் வைத்துக் கொள்வதை குற்றமே சொல்ல முடியாது. ஆனால் ஒரு நூலளவு வித்தியாசம் பெருமை வந்துடக்கூடாது. நம்ம இந்த மாதிரி பில்டிங்கில் இருக்கிறதுனால இவன்லாம் மட்டம், இதனால் நான் மேலானவன், நான் உயர்ந்தவன், எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறாண்டு நன்றி செலுத்துவதற்கு உள்ளதாக அந்த எண்ணத்தை மாற்றிக்கிட்டீங்கன்னா அது மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயமாக மாறிக்கணும். இது வந்தவொன்னே மண்டக்கணை ஏறிடுச்சின்னு சொன்னால் இது வந்து குற்றம் அப்போ தான் ஆயிரும். இந்த ஆடம்பரங்கள் வந்து எந்த காலத்துலேயும் மார்க்கத்தில் அது குற்றத்தில் வராது. எப்போ குற்றமாக வரும்னு கேட்டால், தலைக்கணம் வந்தால் தான் என்ன செய்யும், குற்றமாக வரும். தலைக்கணம் இல்லாத அளவுக்கு செஞ்சுக்கிடலாம், அதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வந்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அருபவம் என சாதத்தி, 4 விஷயங்கள் ஒரு பெரும் பாக்கியம் மனுஷனுக்கு உலகத்தில் கிடைக்கிறதுல. உலகத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது, அதில் 4 விஷயம் வந்து பெரிய பாக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறாங்க. 4 விஷயம் என்னன்னு கேட்டால், அல் மராத்து சாலிஹா, ஒருவனுக்கு ஒரு சாலிகான நல்ல ஒரு மனைவி அமைவது பெரிய பாக்கியம். ஒரு மனிதனுக்கு வந்து வாழ்க்கை துணையாக நல்ல மனைவி அமைந்து விட்டாள் என்று சொன்னால் அதுதான் பாக்கியமே. அடுத்து என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு மஸ்கனுல் வாசிவு, விசாலமான குடியிருப்பு, சும்மா நெருக்கடியானது இல்லாமல் கொஞ்சம் தாராளமாக, கொஞ்சம் பெரிய வீடு, ஒரு விசாலமான வீடு அமைந்து கொள்வது பெரிய பாக்கியம். சின்ன அளவில் நமக்கு வீடு தந்திருந்தான்னு சொன்னால் அதுவும் பாக்கியம்தான். ஆனால் பெரிய வீடு எல்லாம் கொடுத்துருந்தா அது என்னது வெறுக்கத்தக்கதா, அது பெரிய பாக்கியம். சாதத்து மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தில் ஒரு பாக்கியம் என்னென்னு கேட்டால், ஒரு மஸ்கனுல் வாசிவு, விசாலமான வீடு, பெரிய வீடு, தாராளமான வீடு, குடியிருப்பு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஜாரு சாலிகு, அண்டை வீட்டுக்காரன் வந்து நல்லவனாக இருக்கணும். நீ வீடு கட்டிங்கன்னு அவங்க சைத்தான் இருந்தான்னு வைங்க, உங்களுக்கு நிம்மதியாக இருக்க முடியாது. எதுக்கு எடுத்தாலும் சண்டை வந்துக்கிட்டு இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரன் மட்டும் சரியாக இல்லைன்னு வைங்க, அதை ஏன்டா வாசலில் ஏன்டா போட்டால் எதுக்கு சத்தம் போடுறீங்க, எதுக்கடா குதிக்கிறீங்க, எதுக்கு ஆடுறேன்லாம் கேட்போம். நம்ம வீட்டில் எது செஞ்சாலும் இவனுக்கு என்ன செய்யும், பிரச்சனை ஆகிட்டு இருக்கும். அண்டை வீட்டுக்காரன் ஒருத்தனை இருந்த கெட்டவனாக இருந்தான்னு வைங்க, அதை விட ஒரு நரகம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவன் நல்லவனாக இருந்தான்னு வைங்க, அண்டை வீட்டுக்காரன், அது பெரிய பாக்கியம்தான். நமக்கு ஒரு பாக்கியம் வந்து பக்கத்து வீட்டுக்காரன் வந்து நல்லவனாக இருப்பது வந்து அது ஒரு பாக்கியம்ங்கிறாங்க. அதே மாதிரி ஒரு மர்கபுல் ஹனிவு, நம்ம ஏறி செல்கிற வாகனம் இருக்குல்ல, அது வந்து நல்லா ஒத்துழைக்கக்கூடிய வாகனமாக இருக்கணும். முரண்டு பிடிக்கிற ஒரு குதிரை வச்சுருந்தான்னு வைங்க, அதில் அந்த காலத்தில், இப்போ குதிரையெல்லாம் கார் வச்சுருக்கோன்னு வைங்களேன், அந்த காலத்தில் வந்து குதிரையை தான் வாகனமாக வச்சுருப்பாங்க. அந்த குதிரையில் சண்டித்தனம் பண்ணுற குதிரை வச்சுருந்தான்னு வைங்க, அது பாக்கியம் கிடையாது. சண்டித்தனம் பண்ணாமல் இவனுக்கு இணங்கி வரக்கூடிய வாகனமாக இருந்துச்சுன்னு வைங்க, அது பாக்கியம் தானே. விசில் அடிச்சோன்னு வந்துடும், ஏறி உட்காந்தா கொண்டுட்டு போயிடும், நம்மளுக்கு எந்த விதமான தொந்தரவும் பண்ணாது. அது மாதிரியான வாகனம் அமைவது ஒரு பாக்கியம்ங்கிறாங்க. இந்த காலத்தில் குதிரையெல்லாம் கிடையாது. இப்போ 2 வீலர் வச்சுருக்கீங்க, நல்ல சிறப்பான வண்டியாக இருக்குது, ஸ்டார்டிங் ட்ரபிள்லாம் இல்லை, நல்லா ஓடிட்டுருக்குன்னா அது பாக்கியம் தானே. அது நல்ல ஒரு கார் வச்சுக்கிறீங்க, தள்ளி விட தேவையில்லை, அதுவாக ஓடிக்கிட்டே இருக்குதுன்னா நல்ல விஷயம் தானே. அது அழகான அந்த வாகனம் வந்து
எளிதில் கையாளக்கூடிய வாகனமாக இருக்கணும். எளிதில் கையாளக்கூடிய பிரச்சனை இல்லாத ஒரு வாகனத்தை எல்லாம் கொடுத்துட்டான்னு சொன்னால் அதுவும் ஒரு பாக்கியம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 4 விஷயம் கெட்டதுன்னு வேறு சொல்கிறாங்க. இதுக்கு ஆப்போசிட்டாக விஷயம் 4 சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஜாரூசு கெட்ட பக்கத்து வீட்டுக்காரன் கெட்டவனாக இருக்கிறது துர்பாக்கியம். அதே மாதிரி ஒரு மரத்துசு கெட்ட மனைவி அமைவது ஒரு துர்பாக்கியம். ஒரு மஸ்குலும் லையுக்கு நெருக்கமான நெருக்கடியான வீடு அமைந்து கொள்வது அது ஒரு துர்பாக்கியம். ஒரு மர்கபூசு கெட்ட ஒரு வாகனம் அமைந்திருப்பது அது துர்பாக்கியம்ங்கிறாங்க. துர்பாக்கியம் 4ங்கிறாங்க, நல்ல பாக்கியம்ங்கிறது ஒரு 4ங்கிறாங்க. அப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்கன்னு கேட்டால், இந்த இந்த வீடுகள் விஷயத்தை, குடியிருக்கிற விஷயத்தில் மார்க்கத்தில் எதுவுமே தடை கிடையாது. நல்லா அவங்களுக்கு நிறைய தந்தான்னு சொன்னால், பாரு காசு இருக்குன்னு இப்படி கட்டுறான், கட்டிட்டு உனக்கு என்னட்டான், பெரிய பங்களா கட்டினா இவனுக்கு வயது தெரியுதா இருக்கு, இவன்ட்டே ஒரு மிஸ்டேக், அவன்கிட்ட பெருமை வரக்கூடாது. இந்த இல்லாதவன் என்ன செய்கிறான் பாருங்கிறான், வீட்டை பாரு காசு திமிர காட்டினான், என்ன திமிர என்ன காட்டுறது, அவன்கிட்ட இருக்க கட்டிக்கிட்டு இருக்கிறான், அல்லாத விரும்புகிறான், அவன்கிட்ட இருக்கிறவன் வெளிப்படுத்துறது அல்லாதான் ஆசைப்பட்றான். இப்படி இருந்தால் தானே உங்கள்கிட்ட 4 பேர் அணுகுவான். நிறைய பேர் நம்மகிட்ட யார் கேட்டு வாங்கிக்கிறான்னு பிச்சைக்காரனை போவாங்க. நம்மள்ட்ட யாரும் கேட்டுருவானுங்கிறதுக்காக என்ன செய்கிறது, ஒரு மாதிரியான சட்டையை போட்டுட்டு போகிறது, இவன்ட்டெல்லாம் கேட்டால் ஒன்றும் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி நடக்குது. எதுக்காக வேண்டி யாராவது நம்மள்ட்ட கேட்டுருவாங்களோன்னு சொல்லி. அப்போ அதில் என்ன செய்யுது நோக்கம், அவன் அந்த அருட்கொடையை வெளிப்படுத்த விரும்ப மாட்டேங்கிறான். அப்படிப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். நம்ம அல்லாஹ் நமக்கு எதை விரும்புகிறான் என்று கேட்டால், நம்மகிட்ட அல்லாஹ் பரக்கத்தாக தந்திருந்தான் என்றால், வீடாக இருந்தாலும் சரி, காராக 10 கார் வச்சுக்க, உங்களுக்கு தேவைன்னா வச்சுட்டு போ, வீட்டில் 10 பேர் இருக்குது, 10 பேருக்கு 10 கார் இருக்கா, அல்லாஹ் தந்தா வச்சுட்டு போங்க, பாரு என்ன இருக்குது. ஆனால் அடுத்தவனை மட்டமாக நினைக்காதீங்க. நம்மகிட்ட 10 காருக்கு அவன்கிட்ட காரை கூட இல்லை, அதனால் அவன் தாழ்ந்தவன், நான் தான் வசந்தவன் வந்துட்டால் அது பாவமாக போயிடும். மனசை மட்டும் கரெக்டாக வச்சுக்கணும். எவ்வளோ வசதிகள் தந்தாலும் அவர்கள் மனசில் என்ன வச்சுக்கிறோன்னு, நாம் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான், நன்றி செலுத்துவதற்கு இதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோமே தவிர அடுத்தவன்கிட்ட பெருமை அடிக்கிறதுக்கு இல்லை, அடுத்தவனை மட்டம் தட்டுவதற்கு இல்லைங்கிற வந்துடணும். இதே மாதிரி இது குடியிருப்பாச்சா, அடுத்து நம்ம இது ஆடைகள் அது மாதிரி அலங்காரம் பண்ணக்கூடிய பகட்டான ஆடை இருக்குல்ல, ஆடையிலேயே பல தரமான ஆடைகள் இருக்குது. அதில் மார்க்க என்ன மாதிரியான வழிமுறை சொல்லுது, அதில் உள்ள அலங்காரத்தை பற்றி என்ன சொல்லுது என்பது இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம்.